Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. சட்டமன்ற தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைத்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் சென்று நன்றி தெரிவிக்கிறார். முதலமைச்சரின் பயண திட்டம் விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து திருச்சியில் விழா நடைபெறும் வளாகத்தில் நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் பேசலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது விழா எப்போது தொடங்க இருக்கிறது? அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு? நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெருங்கட்சியாக பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர் போட்டியிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார். இன்று 4 மணிக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நன்றி தெரிவிக்கும் திருச்சி மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுக்காக சென்னையிலிருந்து மணிக்கு மேலாக அவரோடு சேர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில இறுதி கட்டமாக பாதுகாப்பு பணிகள், பேரிகேடுகள் அமைக்கும் பணிகள் மட்டும் இருக்கிறது. அந்த பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருவதை நமது ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்த போது ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் நடைபெற்ற இடத்துல தேவையான பாதுகாப்புகள் இருக்குமோ அதே போல அதே பாணியிலே இந்த நிகழ்வும் நடைபெறுகிறது. அந்த வாகனம் நேற்று இரவு நிகழ்ச்சியிலேயே நடைபெறக்கூடிய மையத்திற்கு அந்த பந்தலுக்கு வந்தடைந்திருக்கிறது. இந்த வாகனத்தின் மீது நின்றுதான் இந்த முறையும் அவர் உரையாற்றப் போகிறார். அரசு அமைந்ததற்கு பிறகாக சட்டமன்றத்திலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர் கட்சியுடைய பொது நிகழ்வுல சென்னையை தாண்டி மற்றொரு மாவட்டத்துல கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. கட்சியுடைய முதல் நிகழ்ச்சியில முதலமைச்சராக கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி என்பதால திருச்சி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மக்களிடையே இந்த நிகழ்ச்சிக்கான எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் இந்த 15 நாட்கள்ல அரசின் செயல்பாடுகளின் மீது இருக்கிறது. நடவடிக்கைகள் ஒருபுறம் அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருந்தாலும் இவையெல்லாம் குறித்து பேசுவாரா? இந்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் குறித்து வெளிப்படையாக ஒரு உரையாக இதுவரையில அவர் உரையாற்றவில்லை. அதற்கான உரையாக இது இருக்குமா? திருச்சி கிழக்குக்கான இடைத்தேர்தல் நடக்க போகிறது, அந்த வேட்பாளருக்கான அறிவிப்பு இருக்குமா என பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒருபுறம் மேடை, மற்றொரு புறம் விழா அரங்க பார்க்கும்போது பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டு நாற்காலிகள் போடப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால ஒவ்வொரு பிளாக்குகளிலுமே ஏர் கூலர், அந்த ஃபேன் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொலைதூரத்தில் இருப்பவர்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இரு மருங்கிலுமே 3 LED திரைகள் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. விழா பந்தலை சுற்றியும் வாட்டர் டேங்குகள், அது மட்டுமல்லாமல் வாட்டர் கேன்கள் பெட் பாட்டில் வழங்கப்பட இருக்கிறது. மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கம் திருச்சியில் அதிகமாக இருப்பதனால டீஹைட்ரேஷன் போன்ற பிரச்சனைகள், மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அதற்கான முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரையில 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வளாகத்துல மட்டும் பணிக்காக ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து நெரிசல் எந்த விதத்திலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காலை 10 மணி முதல் இந்த சத்திரம் பேருந்து நிலையம் அருகாமையிலே இந்த கல்லூரி வளாகம் இருப்பதால பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கும். போக்குவரத்து மாற்றமும் இதன் காரணமாக செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்பதால அதற்கேற்றாற் போல புரோட்டோகாலின் படி ட்ரோன் பறக்க திருச்சி மாநகருக்குள்ள ட்ரோன் பறக்க இன்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய காவல் அதிகாரிகள் தலைமையில தொடர் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாகனம் இருக்கக்கூடிய இந்த இடத்தை சுற்றி மோப்பநாய் வசதியுடன் பாதுகாப்பு பணியில காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நுழைவு வாயில்களை பொறுத்தவரையில அனைத்து நுழைவு வாயில்களிலுமே மெட்டல் டிடெக்டர்கள் பொருத்தப்பட்டு பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். 5000 மக்களுக்கு மட்டுமே அனுமதி. அந்த 5000 பேர்களுக்கும் QR கோடு பொருந்திய பாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதால அந்த QR கோடை பரிசோதித்ததற்கு பிறகாகவே பொதுமக்களும் நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக 1 மணிக்கு மேலாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக முதலமைச்சர் புறப்பட்டு திருச்சி வந்தடைய இருக்கிறார். 4:15 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற இருக்கிறது. தற்போதைய கல் நிலவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.